என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. சஜு மனே பாட்டிமா சொல்லுங்க. மனே சொல்லுங்க. மனே இந்த சாரக்குட்டி வீட்டுக்காரர் உள்ளாடி போனாரே என்னமோ கண்டியா? கதவை திறந்து போட்டு தான் பாட்டிமா தூங்கியிருக்கா. பெண்ணா பெண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சத்தம் போட்டது கண்டியா? வீட்டுக்குள்ளால போலீஸ்னு சொல்லிட்டு கள்ள வந்துட்டான் சத்தம் போட்டது. நானும் பயந்து அலறி அடிச்சு எழும்பிட்டேன். அவளை பத்தி தெரியாதான்? 3 நாள் பேசுறதுக்கு நீ ஓவரா தான் அலப்பற பண்ணுவா. நீங்க போய் தூங்குங்க. ஏமனே நீ உறங்கலையா? கொஞ்சம் வேலை இருக்கு பாட்டிமா. இரு 9 மணிக்கு சாப்பிட்டியா? 10 மணிக்கு வந்து தூங்கிரு. என்ன வாக இது? ராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் தட்டிட்டு இருக்குது. வேலையெல்லாம் அப்ப நீங்க பாப்பீங்களா? ஏமனே இந்த லேப்டாப்ல ஏதாவது தட்டதுக்கு எனக்கு சொல்லி தந்தியனா? நானே எல்போல சும்மா இருக்க நேரத்துல அதை தட்டி பார்த்துட்டு இருப்பேன்ல. பாட்டி நீங்க தட்டி பாக்கிறதுக்கு இது என்ன பழைய டேப் ரெக்கார்டரா? கொஞ்சம் விட்டுருந்தா அத்தனுக்கு மண்டை பிளந்திருப்பியா? சொல்லி தாயாம்ல மனே, நானும் சும்மா தானே அங்கிட்ட இங்கிட்ட நடந்துக்கிட்டு திரியேன். எல்லாம் சொல்லி தராடலாம். 2 3 பட்டனை தட்டதுக்கு அது சொல்லி தரலாம்ல. பாட்டி சத்தப்படாம போங்க. மனே இந்த சாரா குட்டி இருக்கலாம். இங்க வந்தாலே ஒண்ணு செய்யும் பாத்துக்க. அதுக்கு கூட படிச்சதுல வீடியோ கால்னு சொல்லிட்டு என்னமா பண்ண பாத்துக்க. நான் ஏன் பாட்டுக்கு தான்ல மொன வெத்தல இடிச்சிட்டு இருப்பேன். அங்க என்ன சத்தன்னு ஏதாவது கேட்டா போதும். உடனே எங்க பாட்டி இங்க வெத்தல கல்ல தியாச்சிட்டு கிடக்கான்னு சொல்லலாம். அது எல்லாம் கெக்க பிக்கன்னு சிரிக்கும்ல மனே. எப்படி கேவலமா இருக்கு தெரியுமா எனக்கு? இனிமே உங்களை ஸ்கூலுக்கா விடணும். 4 பட்டனை தட்டதுக்கு சொல்லி தந்தியனா? நானே கால் மேல கால தூக்கி போட்டு இத மடியில தூக்கி வச்சிட்டு அது போன் போடத்துல தட்டிட்டு இருப்பேன்ல. பாட்டி போங்க பாட்டி. மனே இந்த லேப்டாப்ல ஆப்பிள் மரம் ஆரஞ்சு மரம் எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லாத உள்ளதா? ஆமா பாட்டிமா. உங்கள்ட்ட யார் இதெல்லாம் சொல்லி தந்தது? நேத்து மீன் வாங்க போச்சுல, மீன் கடைக்காரி தான் சொல்லிட்டு இருந்தா. வெளிநாட்டுல ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் கீழே தொலைஞ்சு கிடக்குமா? யாரும் பறக்க போக மாட்டாங்களா உள்ளதா? உங்களுக்கு என்ன இப்ப ஆப்பிள் மரம் பார்க்கணுமா? காட்டி தல மனே, கூட 4 பட்டனை தட்டதுக்கு சொல்லிதான். உட்காருங்க பாட்டி. பாத்தீங்களா இதான் ஆப்பிள் மரம். இதா? ஆமா. இந்த மரத்தை எதுனா காட்டுல இருந்து வாங்க முடியுமான்னு பாரு. காட்டுல இருந்தா? ஆமால மனே, பிரியாக்கு கல்யாணத்துக்கு 1 மாசத்துக்கு முந்தி கிட்டியா ஏதோ பெரிய காடாம்ல, அந்த காட்டுல இருந்து திராட்சை செடி வாங்குறதுக்கு 1 வாரத்துக்கு 1.5 வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்தாதான் 1.5 வாரம் தாண்டி வீட்டுல கொண்டு தருவாங்களாம். பெரிய காட்டுல இருந்தா? ஆமா, நம்ம பிரியாக்கு வீட்டுக்காரனும் சேர்ந்து ஏதோ பெரிய காட்டுல போன்ல தான். பாட்டி காடுங்கிறீங்க போனுங்கிறீங்க? போன்ல தான் மனே, ஏதோ பெரிய காடு இருக்காய். அந்த காட்டுல இருந்து திராட்சை செடி வாங்குனவ புற ஒரு 1.5 வாரம் தாண்டி ஒருத்தர் பெரிய பக்கரை எல்லாம் போட்டுக்கிட்டு கொண்டு வந்து தந்துட்டு போனேன். எப்படி எல்லாம் செடியை விற்கானுவ பத்தியா? பாட்டி அது பெரிய காடு இல்ல, அமேசான். ஏதோ ஒண்ணு. அது பிறகு 2மே சேர்ந்துதான் பின்னாடி நட்டுக்கிட்டு இருந்ததுவா. அது மாதிரி இந்த ஆப்பிள் செடி ஏதாவது காட்டுல இருந்து வாங்குமோனே. பாட்டி ஆப்பிள் எல்லாம் நம்ம இடத்துல வராது. வராதா? அது பிறகு என்னத்துக்கு காட்டுல விக்காவ? நீ இந்த பேஸ்புக் எல்லாம் பார்க்க மாட்டியா? அது பேஸ்புக் இல்ல, ஃபேஸ்புக். என்னத்தையே ஒரு புக்கு அதெல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்க மாட்டியா? இப்ப எல்லாம் அதுலயே பொண்ணு தேடியாவலாம் மாப்பிள்ளை தேடியாவலாம் உள்ளதா? பாட்டி அதெல்லாம் பொய்யாச்சு. இப்ப இன்ஸ்டாகிராம் தான் ட்ரெண்ட். மனா இந்த பேஸ்புக்ல உனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காவ? நிறைய பேர் இருக்காவ. பிரியா இருக்கா, சாரா இருக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாம் காட்டு, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் நான் பாக்கட்டு. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல பாட்டி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டி தரேன். பாத்தீங்களா 700 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாம் ஆம்பளை பயல்களுக்கு போட்டாயா இருக்கு. ஏன்? என் ஃப்ரெண்ட்ஸை தானே பார்க்கணும், காட்டி தரேன். அப்படி இல்லாட்ட போய் தூங்குங்க. படாம காட்டு. பாட்டி இவன் அபினேஷ். எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் என் கூடல தான் படிச்சான். இவன் பேரு அபிநாத். உங்களுக்கு தெரியல, அமெரிக்கால படிக்கும் போது இவன் என்னோட ஃப்ரெண்டு. நம்ம வீட்டுக்கெல்லாம் கூட நிறைய தடவை வந்திருக்கான். எல்லாம் ஆம்பளை பயல்களா இருக்குதுவா, பொம்பளை பிள்ளை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதா? இருக்கா அவ ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல. பிரியா இருக்கா, சாரா இருக்கா. இவ தான் சராகி. பாத்திருக்கீங்களா? சில்லாட்ட போல முடிய பிரிச்சு போட்டுருக்கு. இது வீட்டுல எல்லாம் தலைக்கு போடுறதுக்கு ஸ்லைடு வாங்கி கொடுக்க மாட்டாங்களா? பாட்டி இந்த பிள்ளை அமெரிக்கால படிச்சு நம்ம அங்க இருக்கும்போது எத்தனை நாள் வீட்டுக்கு வந்திருக்கா. சஞ்சய்னா கூட நல்லா பேசுவாங்களா? எல்லாம் சரிதான். அமெரிக்கால ஸ்லைடு கிடைக்காட்டலாம், ஒரு ரப்பர் பேண்டாவது கிடைக்காமல போவான். தலையில சியாத்து போட்டு கட்டி விடாதுக்கு. நடு ராத்திரி வந்து கழுத்தறுத்துட்டா இருக்கீங்க. அடுத்த காட்டு. ஆனா நீங்க சராகிய மறந்துட்டீங்களா? இப்பவே இவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். இந்த மூட்டையை பிரிச்சு போட்டுருக்கதெல்லாம் நம்ம வீட்டுக்கு செட் ஆகாது. வேற காட்டு. இவ்வளவுதான், போய் தூங்குங்க. மன இந்த பேஸ்புக்ல நம்மள தேடி வரது மாதிரியே இருக்குமே, அவியல தேடி நம்ம போற மாதிரியே பட்டன் எல்லாம் இருக்குமே உள்ளதா காட்டு. பாட்டிமா அதுக்கு பேரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட். நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னா அவங்க நமக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. அவங்க கூட நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னா அவங்களுக்கு நம்ம ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். அது பிறகு அவங்க நமக்கு ஃப்ரெண்டா வேணும்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஒன்னே தேடி ஏதாவது பிள்ளைகள் வந்திருக்கா? ஆமா, நிறைய பிள்ளைகள் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கு. எனக்கு யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நான் ரிக்வெஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். மன ஒன்னே பிடிச்சி யாராவது வந்து தேடி வந்திருக்காங்களா? நீ அவியல கம்ப்யூட்டர் கொடுத்தியா? பாட்டி அது கம்ப்யூட்டர்ல கன்ஃபார்ம்.
ஏதோ ஒண்ணு எனக்கு வாயில வரது போல நான் சொல்லிக்கிறேன். எத்தனை பிள்ளைகள் உன்னை தேடி வந்திருக்குன்னு காட்டு பாப்போம். இந்தா இதெல்லாம் எனக்கு வந்திருக்க ரிக்வெஸ்ட். மொத்தம் 550 ரிக்வெஸ்ட் இருக்கு. இதுல எல்லாம் என்ன பண்ணி கம்ப்யூட் பண்ணலையா? இவையெல்லாம் எனக்கு தெரியாதவங்க. இதுல நம்ம தெரிஞ்சவியல ஆக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த கன்ஃபார்மா கொடுத்தா அவங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. இப்படிதானா? காட்டு பாப்போம். எல்லா பிள்ளைகளுக்கு போட்டாயும் பாக்கட்டு. இந்தாங்க. அதுவரை நீ வியானேன்னு சொல்லிக்கிட்டு தான் உன்னை தேடி வந்திருக்கு. நீ கம்ப்யூட் கொடுக்காம சும்மாலாம் வச்சிருக்க. பாட்டி பாட்டி லேட்டா பார்த்தா பாட்டி எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கு போட்டையா பார்த்து கன்ஃபார்ம் பண்றீங்க. நீ சும்மா இரு. உனக்கு ஒண்ணும் தெரியாது, உலகம் தெரியாத பிள்ளையா இருக்க. நீ தேடி போவேல, உன்னை தேடி வரதோல கம்ப்யூட் பண்ணி வச்சுக்க. பாட்டி அந்த பொண்ணை அப்செட் பண்ணாத. பண்ணிட்டு 40 பிள்ளைகளுக்கு கம்ப்யூட் கொடுத்தாதான் 4 பிள்ளைகளை திரும்பி பார்க்க. உலகம் தெரியாத பிள்ளையா உன் கொம்ம உன்னைய வளர்த்து விட்டுருக்கா. என்ன அழகா இருக்கா இந்த பிள்ளை. முடிய அழகா பின்னி போட்டு சீலையும் கட்டி எவ்வளவு அழகா இருக்கா. பாட்டி அந்த பிள்ளை கல்யாணம் ஆயாச்சு. கல்யாணம் ஆனதா? தாலியும் காணல. தாலி எல்லாம் போட்டுக்க மாட்டாங்களா? ஏன்ட்ட இன்னைக்கு அடி வாங்கிட்டு தான் போவ பாட்டி. பேரு பாத்துக்கா. இரு, நீ ஒண்ணு கம்ப்யூட் கொடுக்காண்டா. இப்படி ஒரு மாசத்துக்கு ஒருக்க நான் வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் கம்ப்யூட் கொடுக்கேன். அது கம்ப்யூட் இல்ல கன்ஃபார்ம். ஏதோ ஒரு போட்டு. இனிமே நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஒரு வாரத்துக்கு ஒருக்க வந்து எல்லா பிள்ளைகளையும் நான் கம்ப்யூட் கொடுக்கேன். இப்ப இதுல இருந்து எழுப்பி போவேலன்னு வைங்க. இப்ப உடனே அம்மாவை கூப்பிட்டேன்னு சொல்லிட்டேன். போறம்ல, உனக்கு நல்லது செஞ்சாலும் உனக்கு அறிவில்ல. கொம்மைக்கு புத்தி அப்படியே உனக்கு வந்து சேர்ந்துருக்க வேண்டியா? இனிமே என் ரூம் பக்கம் வந்து பாருங்க, அது புறவு இருக்கு. குட் நைட். இதுவெல்லாம் தூங்காத வேணாம். ஏ பாட்டி இங்க பாரு, எல்லா பிள்ளைகளுக்கும் போட்டோயா பார்த்து அக்செப்ட் பண்ணி விட்ட. இப்ப எல்லாம் வரிசையா மெசேஜ் பண்ணிட்டே கிடக்கு. நீயே பதில் அனுப்பு. கேரு, பொண்ணை பார்த்து கம்ப்யூட் கொடுக்கறதா என் வேலை. உனக்காண்டி எதுவுமே கரெக்ட் பண்ணி உன் பொண்டாட்டியை நான் தாலி கட்டி எல்லாம் கூட்டு வர முடியாது. அதெல்லாம் உன் வேலைல. கொம்மை எப்படி வளர்ந்தாலும் அதே போல உன்னைய வளர்த்து விட்டுருக்கா. 500 பிள்ளைகள் உன்னைய பிடிச்சு போய் உன்னை தேடி வந்திருக்கு. அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணிருந்தா கூட இதுக்கு முந்தி கல்யாணம் ஆயிருக்கும். ஆமா, அதான் என்ன செலக்ட் பண்ணே இல்ல கல்யாணம் ஆன பொண்ண. எந்த நேரத்துல உன் கொம்மை உன்னைய பெத்தாலோ உலகம் தெரியாத பிள்ளையா வளர்ந்து நிக்க. இப்ப எல்லாம் என்னென்ன வியாகத்துல கல்யாணத்தை பண்ணுதுவா. இவைய மாமியார்ல உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இந்த நடு ராத்திரி பையனை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்குதியா? நீ என்னமா தூங்கலையா? வர கண்ணன் தெரிய மாட்டேங்கு. நீங்க செய்யறது கொஞ்சமாவது கரெக்டா இருக்கா? ஆத்தா, நீ இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வந்த மருமவ மட்டும் இல்ல. உன் மூஞ்சிய காட்டி என்னை வெறுப்பேத்ததுக்கு வந்தவ. போதுமா? தள்ளுங்க அத்தை, வழி விடுங்க. போறத பாரு. நீ என்னமா தூங்கலையா? இனிமேதாம்மா தூங்குறேன். இப்படி விடிய விடிய வேலை பார்க்கணும்னு ஏதாவது இருக்கா? மூடி வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கு. சரிம்மா. இதுதான் சரியான நேரம். போன் பண்ணி 4 அரப்பு கொடுத்தாதான் திருந்துவா. புது நம்பர்ல இருந்தெல்லாம் போன் வருது. ஹலோ, ஹூ இஸ் திஸ்? மலமாடு மாதிரி வளர்ந்துருக்க, பண்ணி மாதிரி சத்தம் போட தெரியுதுல. ஒருத்தங்கள்ட்ட எப்படி பேசணும்னு அறிவில்லையா? ஹே, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏச்சி வாய்முடி, முத நீ மைண்ட் பண்ணி பேசுனியா? ஹலோ, நீங்க வேற யாருக்கோ கால் பண்றதுக்கு பதிலா மாத்தி பண்ணிருக்கீங்க. ஸ்ரேஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல எம்இ ஃபர்ஸ்ட் இயர் படிக்க ரேணுகாங்கிற மலமாடு நீதானே? யார் நீ? தெரியல. கனிஷாவோட தங்கச்சி. நீயா? உன் அக்காக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? கொஞ்சமே வெக்கமே இல்ல, சூடு சொன்னே இல்லாம ஓண்ட வந்து அழுதுருக்கா. இவ்வளவுதான் உன் அக்கா காரிக்கு தைரியம். ஒரு தில்லே இல்ல, தைரியம் இல்லாத பொண்ணு பண்ற வேலை எல்லாம் பத்தி உனக்கு தெரியுமா? நான் பேசின பேச்சுக்கு எதுனா பண்ணி என் மேல பழி தூக்கி போட்டுவாளோன்னு கொஞ்சம் பயமா தான் இருந்து. அப்படியா? பேசினதெல்லாம் இப்ப ஏன்ட்ட பேச பார்க்கலாம். கனிட்ட பேசினதெல்லாம் மொபைல நீ ஏன்ட்ட பேசிருக்கணும். உன்னை மொட்டை அடிச்சு வீட்டுல உட்கார வச்சிருப்பேன். உன் வயசுக்கு நீ என்கிட்ட சவால் விடுறியா? சும்மா அப்ப சம்பாதிச்ச காசுல தின்னுகிட்டு 12th 280 மார்க் எடுத்து காலேஜ்ல பணத்துக்கு மேல பணத்துல படிச்சிட்டு இருக்க உனக்கே இவ்வளவு இருந்ததுன்னா 580க்கு மேல மார்க் வாங்கி ஸ்காலர்ஷிப்ல படிக்க வாவா அவ தங்கச்சி எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஹேய், அடிச்சு வாய் முடு. ஒரு பையனுக்காண்டி இவ்வளவு கேவலமா அசிங்கமா ஒரு பொண்ணுகிட்ட பேசிருக்க வெக்கமா இல்லையா உனக்கெல்லாம்? உனக்கெல்லாம் ஒரு முறை கயிறு காணாதா? அதுவும் உன்னையோட 4 வயசுக்கு சின்ன பொண்ணு. ஸ்டேட்டஸ் பத்தி அவகிட்ட பேசிருக்க. அவ ஸ்டேட்டஸ்க்கு நீ இல்ல அவ கால் தூசுக்கு சமம். அப்படியா? ஆமாண்டி எருமை. சும்மா கால் மேல கால போட்டு தின்னுக்கிட்டு தானே இருக்க. கஷ்டப்பட்டு படிச்சுதான் இவ்வளவு மார்க் எடுத்து இந்த காலேஜ்ல படிக்க. அவ கால் தூசுக்கு தான் நீ சமம். இங்க பாரு, உன் அக்காக்கு ஊர் உலகத்துல வேற ஆம்பளையே கிடைக்கலையா? 4 வருஷமா நான் ஆதிகாண்டி இருக்கேன். நடுவுல வந்து மொத்தத்தையும் குழப்பி விட்டுருவாளா? அதை பாத்துக்கிட்டு நான் வாய மூடிட்டு இருப்பேன் நினைச்சியா? வாய மூடிக்கிட்டு இல்லாட்ட ஏதாவது கயத்துல
அந்தால இப்பவே போய் சேர்ந்துறாத. கனி ஆதிக்கிட்ட பேசுறதுல உனக்கு இவ்வளவு வயிற்றுச்சலா இருக்குன்னா இனிமே டெய்லி கனி ஆதிக்கிட்ட பேசுவா. ஆமா, அடுத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு உங்க வீட்ல எல்லாம் சொல்லி வளர்க்கலையா? ஏய் போன வைடி. கட் பண்ணிட்டியா? மவளே நீ காலேஜுக்கு போடி, உனக்கு இருக்குங்க. இவெல்லாம் ஒரு ஆள், இவெல்லாம் மிரட்டிட்டு இருக்காளாம். ஏய் கனி, இன்னைக்கு காலேஜ்ல இருக்கு உனக்கு. வேணு என்ன கப்ப விசிறியறியா? என்ன நீ வாங்கி வச்சதா? மம்மி, நான் ஏற்கனவே கொலவரியில இருக்கேன். இதுல வந்து நீங்களும் ஏதாவது பேசி திட்டு வாங்கிட்டு போயிடாதுங்க. ஆமாமா, ராஜ பரம்பரையில பிறந்துட்ட பத்தியா, அதனால பெத்தவெல்லாம் உன்கிட்ட பேச முடியாது. அந்த ஆளு சொல்லணும், சின்ன வயசுலயே உனக்கு 4 போடு போட்டு உன்னை வளர்த்துருக்கணும். செல்ல வச்சு தந்து தந்து எத்தனை இடத்துல உன்னால கேவலப்பட்டாச்சு. இப்ப என்ன, அந்த கப்பு கீழே விழுந்துட்டு டீ கலஞ்சிட்டு அவ்வளவுதானே? சுமித்ரா, ஆமா சுமித்ரா இவ தங்கச்சி. வீட்டுல வேலை பார்க்கவே மனுஷங்க கிடையாது. சுமித்ராவன் என்னை விட 8 வயசுக்கு பெரியவியா. வயசுக்கால மரியாதை கொடுக்கட்டாமா. சுமித்ராவன் சுமித்ரா. நானே ஏற்கனவே கொலவரியில இருக்கேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க? நீ நார்மலா இருந்தாதான் அதிசயம். இன்னைக்கு நீங்களும் டேடியும் உடனே காலேஜுக்கு வரீங்க நான் சொல்லிட்டேன். எதுக்கோ? அதான் அந்த கனிஷாக்க தங்கச்சி இருக்காளா, எனக்கே போன் பண்ணி என்னையே மிரட்டுறா. இனிமேல அவ அக்காக்காரி அந்த காலேஜ்ல படிக்க விட்டுருவானா? வாரீங்க பேசுறீங்க, அவளை டெர்மினேட் பண்ண வைக்கிறீங்க. நாங்க எதுக்கு உனக்காண்டி வரணும்? ஆமா, முத அக்கா தானே அங்க படிக்கன்னு சொன்ன, தங்கச்சி எதுக்கு உனக்கு கால் பண்ணணும்? அவ அக்காக்காரி காலேஜ்ல எப்ப பார்த்தாலும் ஆதி கூட தான் இருக்கா. அதான் இனிமே நீ ஆதி கூடல பேசக்கூடாதுன்னு ஒரு வார்னிங் தான் கொடுத்தேன். 2 நாள் ஒழுங்கா ஆதி பக்கம் வராம இருந்தா. இப்ப அவ தங்கச்சிக்காரி கிட்ட இலக்கி விட்டு கொடுத்து அவ எனக்கு போன் பண்ணி திட்டா. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை அந்த காலேஜ்ல படிக்க முடிஞ்சுன்னா படி. ஒழுங்கா இருப்பேன், இனிமே எந்த பிரச்சனையும் இழுத்து வைக்க மாட்டேன்னு ஆசைப்பட்டு கேட்ட ஒரே காரணத்துக்காண்டி தான் எத்தனை பேருக்கு கையில கால விழுந்து உனக்கு அங்க அட்மிஷன் வாங்கியிருக்காவ. என்னமே நீ அந்த பையன்ட்ட பேசி பிள்ளைகளை எல்லாம் பிளாக்மெயில் பண்ணியேன்னு வச்சுக்கா, இந்த ஜென்மம் இல்ல எந்த ஜென்மத்திலயும் அவன் மனசுல உன்னால இடம் பிடிக்கவே முடியாது. மம்மி, எத்தனை நாளைக்கு ஒரு சொல்லி தந்தாச்சு, சத்தப்படாம இரு. 2 பேரும் படிச்சு முடிங்க. எல்லாம் உன் அப்பன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தானே. உனக்காண்டி நாங்களே அங்க போய் பொண்ணு கேட்கும் வேண்டான்னு யாரும் சொல்ல மாட்டாவன்னு சொன்னாச்சு. இருந்த புறவ நீ அந்த பையனை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க. அது பிறகு எப்படி உன் பக்கம் திரும்பி பாப்பான்? ஆமா, யாராவது அவனை கொத்திட்டு போவாவ, நான் பார்த்து டாட்டா கட்டி விடணுமா? இங்க பாரு, இப்போதைக்கு உன் மேல அவனுக்கு தான் கோவம் இருக்கு. அண்ணன்காரனுக்கு மட்டும் உன் மேல கோவம் வந்துன்னு வச்சுக்க, அந்த வீட்டுக்கு என்னைக்கானாலும் நீ போயிட முடியாது சொல்லிட்டேன். அப்படியா? இப்பவே அவன் அந்த கனிஷா பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கான். அவளை இவனை பார்த்தத மயங்கதான், இவன் அவளை பார்த்ததும் கொலையதான். அந்த பையன் ஒரு பிள்ளைகிட்ட பேசினா அந்த பிள்ளை போய் திட்டிருவியா? ஆமா, அப்பனா உனக்காண்டி எங்களுக்கு எந்த இடத்துலயும் வந்து நிக்க முடியாது. நீயே பேசி நீயே தீத்துக்கா. டெர்மினேட் பண்ணி விடாதுக்கு போடுமா, எங்களுக்கு வேற வேலை இல்ல. பொடிக்க பிள்ளைய மாதிரி பேசுது, அடிச்சு வளர்த்துருக்கான அப்பவே. இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். ஏய் கனி, ஒன்னாலதான் இன்னைக்கு உன் தங்கச்சி போன் பண்ணி என்ன பிளாக்மெயில் பண்ணியா? உனக்கு இருக்குடி, அன்னைக்காவது உன்னைய மிரட்டிட்டு விட்டுட்டேன். இந்த காலேஜ்ல இருந்து உன்னை இன்னைக்கு அலற விடலைன்னா பாரு. ஏன் என்ன மறைச்சிட்டு நிக்க? சஜிலே, நேத்து காம்பவுண்ட் யார் சாடி ஒரு திருடன் வந்தான்ல. திருடனா? ஆமா. என்னையதான். எடி அத்தனையா திருடேன்னு சொல்ல. திருடனா சொல்ல முடியும். பத்தியா, தெரியாம என் தலையில கட்டி வச்சிட்டியா? சஜு, என் மேல ஏதாவது கோவம் இருக்கா உனக்கு? சச்சா, உங்க மேல எனக்கு ஏதாவது கோவம் இருக்கு மாட்டான். உன் மேல நம்பிக்கை தான். வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லல. எங்க பாட்டி மேல சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்லலங்க. என் மேல இருந்த கோவத்துல உளறி வச்சிடப்படாதுல, காம்பவுண்ட் யாரு செடி வந்தான் அப்படின்னு. அப்படியெல்லாம் பயப்படாதுங்க, எங்க பாட்டி மேலே சத்தியம் பண்ணிட்டேன்ல. அதான் பயமா இருக்கு. என்ன வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்கு போல? டாக்டரே வீட்டுக்கு வரும்போது போலீஸ் வரக்கூடாதா என்ன? நாங்க எல்லாம் வந்தாலும் நேர் வழியா தானே வருவோம், ஏறி குதிச்செல்லாம் வர மாட்டோம். ஏறி குதிச்சோம். அப்புறம் சஜு, பிசினஸ் எல்லாம் விட்டுட்ட போல? இல்லையே ப்ரோ. ஏன்? இல்ல, ஆபீஸ் போகாம போலீஸ் கூட பேசிட்டு இருக்கலாம், அதான் ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல சேரலான்னு ஆசை இருக்கோ? நீங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டா போலான்னு இருக்கேன். அப்படியா? நானும் பிரியாவும் வேற மாதிரி நினைச்சிட்டோம். ஆமா சாரா, ரோஹித் எப்ப வந்தாரு? இப்ப டைம் என்ன? கரெக்டா 8:30. நீங்க வரதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்க வந்தாங்க. கரெக்டா நீங்க சொல்லி தந்த மாதிரி சொன்னனா? லூசு. என்ன சஜு, பிசினஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ரோஹித் கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரதுக்கு ஐடியா இருக்கு போல? ஏன் கூடயா? ஏன்? இல்ல, நேத்துக்கு காம்பவுண்ட் செவர்ல நீங்க யாரி குதிக்கும் போது கை தந்து காப்பாத்தி விட்டான் போல. என்னைய பாக்குறியா? எங்க பாட்டி மேல சத்தியமா நான் சொல்லவே இல்ல. பாத்துட்டீங்களா? காஃபி ரெடி. இந்தாங்க மாப்ள, முத உங்களுக்கு தான். இல்ல இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் கப் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் அத்தை. பரவாயில்ல, குடிங்க. சஜு, நீங்க எல்லாம் காஃபி குடிக்கலையா? நாங்க எல்லாம் முதல்ல குடிச்சிட்டோம். நீங்க இப்ப 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே வந்தீங்க, அதான் உங்களுக்கு கொடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அத்தை, காஃபி சூப்பர். ஆமா மாப்ள, உங்களுக்காண்டி ஸ்பெஷலா பூஸ்ட் எல்லாம் போட்டிருக்கேன்.
எனக்கு மட்டும் ஸ்பெஷலா? ஏன்? பாவம் நைட்டு காம்பவுண்ட் ஏறிச்சாடி கஷ்டப்பட்டுலாம் வந்தீங்க. ஐயோ பாவம், குடிச்ச காஃபி வாயிலிருந்து வெளியே வந்துட்டு போல. பாத்துங்க மூளை வாய் வெளியே வந்துட போகுது. எப்ப சொன்ன? பாட்டி மேல சத்தியமா நான் சொல்லலங்க. அத்தான் சாரா எதுனா தப்பா சொல்லிருப்பான். நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். ஆமாமா அத்தான், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. எப்ப வந்தா என்ன? வீட்டு மாப்பிளைக்கு பூஸ்ட் போட்டு கொடுக்கறதுல தப்பு இல்லையே. குடும்பமா வச்சு என்னைய கிண்டல் பண்ணிய மாதிரி இருக்கு. ஐயே போலீஸ் கிண்டல் பண்ண முடியுமா? பிரியா நீங்களும் சேர்ந்துட்டீங்களா? இவ ஏன் கூடல தான் இருந்தா. எப்ப இதெல்லாம் உங்கள்ட்ட வந்து சொன்னா? நாங்க பார்த்துட்டே தான் இருந்தோம். யாத்தா நீங்களுமா? அப்பனா மாமா? மாமா வந்தான். ஆக மொத்தத்துல நேத்துக்கு நான் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு கதவை தட்டி இருக்கலாம். பாட்டியை தவிர எல்லாருக்கும் நான் வந்தது தெரிஞ்சிருக்கு போல. சஜு மனே பாட்டி, நான் உன் மேல ஏற்கனவே கொலவெறியில இருக்கேன் பேரு. இருந்துகிட்டு போல மனே, இந்த கட்டைய போற வழியில எங்கயா தூக்கி போட்டு. பாட்டி இவ்வளவு பெரிய கட்டையை தூக்கி வச்சிருக்கீங்க. அட போலீஸ் மாப்பிள இங்க இருக்கீங்க. நல்ல தியான நேத்துக்கு உங்க மண்டை பொளந்திருக்கான். ஏன் மண்டை புலந்திருக்குமா? கேவி கட்டைய தூக்கிட்டு வந்தத காணாதனே, இவன் மண்டை பொளந்திருக்கானா சொல்ல. அதானே வீட்டு மாப்பிள்ள நாய். வீட்டு மாப்பிள யாராவது காம்பவுண்ட் சுவரெல்லாம் யாரு குதிச்சு வருவாங்களா? பாட்டி மேல சத்தியமா நான் சொல்லவே இல்லங்க. அதான் வந்து நிக்கவே இல்ல. நேத்துக்கு வண்டி சத்தம் கேட்டு அது பிறகு யார ஏர் சாட்டின மாதிரி இருந்துட்டு ஜன்னல் வழியா பாக்கேன். வீட்டு முன்னுக்கு திரும்பி யாரோ நின்னாவ. அப்பே நினைச்சிட்டேன் திருடதுக்கு தான் வந்திருக்கான் போல இவனோன்னு. எப்படியோ ஒரு கட்டையை தேடி எடுத்துட்டேன். மண்டையில ஒரே போட்டலாம்னு. மூஞ்சிய மூடாம கட்டை எடுத்து அடிச்சா கையில ஏதாவது கத்தி இருந்தா நம்மள குத்தி விட்டுருவானேன்னு சொல்லிட்டு துணைக்கு சஜுவ தேடி போனேன். கிழவி உனக்கு கள்ளனுக்கு என் புருஷனுக்கு வித்தியாசம் தெரியாதா? இது முழுசே கேளு. மன வீட்டுக்கு கள்ள வந்திருக்கேன். பரம பெரிய சாக்கு கிடக்கு. நான் எடுத்துக்கிட்டு வரேன். பரமோடி போய் மூஞ்ச மூடிட்டு போட்டு சாத்தலான்னு சொன்னேன். அது பரவதான் அவன் சொல்லான் வந்தது அத்தாய் அப்படின்னு. வந்தது சாராக வீட்டுக்காரர்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அடிக்க முடியுமா? அதான் கட்ட வேஸ்ட் ஆயிட்டு. பாட்டிமா உற்றுனா இன்னும் அடிச்சு காலி பண்ணிருப்பீங்கல்ல. ஆமா பேசாம கதவையே தட்டி இருக்கலாம். இப்படி யாரிச்சு அடி வந்ததுக்கு. ஆனாலும் குடும்பமா சேர்ந்து என் புருஷனை இப்படி பார்த்து சிரிச்சிருக்க கூடாது நீங்க எல்லாம். அவர் மனசு எப்படி வியாதனைப்பட்டிருக்கான். போதண்டியம்மா நிறுத்து. அவன தெரியாம தான் கேக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எங்க கிளம்பி போயிட்டு இருக்கீங்க? நான் காலேஜுக்கு, இவங்க ஹாஸ்பிடலுக்கு. நேத்தே அத்தா மட்டும் சொல்லிட்டேனே. அப்படியா? உங்களுக்காண்டி நாங்க அங்கிருந்து இங்க வந்திருக்கோம். என் வீட்டுக்காரர் 3 நாள் லீவ் போட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் தான் லீவு, 3 நாள் அடிச்சு விட. கல்யாணம் ஆகி 2 மாசம் தானே ஆச்சு. அப்ப நம்மளும் புதுமான தம்பதிகள் தானே. இப்பயா இன்னைக்கு மட்டும் நீ காலேஜ் போனேன்னு வச்சுக்கா, எங்க பாட்டுக்கு நாங்களும் கிளம்பி போயிருவோம். லூசு, நேத்துக்கு நான் அத்தா மட்டும் சொல்லிட்டேன். இன்னைக்கு போனா அடுத்த வாரம் நாள்ல நாங்க லீவ் போட்டுருவோம்ல. அப்படி என்ன அவசரமா என்ன நீங்க பண்ண போறீங்க? சாரா, கனி ஏதோ கிளாஸ்ல ஆக்டிவா இல்லன்னு நினைக்கிறேன். ஏன்? அவங்க மேக்ஸிமம் கனிக்கு அம்மாவை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவ ஃபோன் பண்ணி இவங்களுக்கு சொல்லி அழுதா. அம்மாட்ட சொன்னா அம்மா பயந்துருவாங்க. ஒரு நாளா மாமா வந்து பாக்குறியான்னு கேட்டா. பிரியா தங்க எதுனா பிரச்சனையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாதாமா, இவங்களே பேசிடுவாங்க. இல்ல வசந்தியை கூப்பிட்டுருக்கு. நீங்க போனா கனிக்கு பிரச்சனை இருக்காதா? என்னத்த கூப்பிட்டுருப்பாவ? இப்ப எல்லாம் அப்படிதான் அத்தாமா. பிள்ளைலாம் சின்ன விஷயத்துக்கு சூசைட் அப்படி இப்படின்னு போகுதுல்ல. அதான் வீட்டுல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பாவ. வேற எதுவும் இருக்காது. இவன் நல்ல படிக்க பிள்ளை தானே, என்னாச்சு? ஒன்னும் இருக்காது. தேவையில்லாம எதையாவது யோசிச்சிருப்பா. பிரியா நான் வேணா வரவா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவங்கள காலேஜ்ல மேக்ஸ் மேமுக்கு தெரியும்ல, இவங்களே பேசிடுவாங்க. பார்த்து போயிட்டு வாங்க மக்களே. சரிங்க அத்தாமா. நீ கிளாஸ் போ. சாப்பிட்டா பேசுங்க. மேம மட்டும் நீங்க பார்த்தா போதும். நீ கிளம்புன்னு சொல்றேன்ல, கிளம்பு. கனி பேசாம வர வர காலேஜுக்கு வரவே பிடிக்கல. சந்தோஷம். வீட்லயே இருக்குதியா? ரேணு வந்தாலாம் பாத்தியா? அட கனி போனதான் ரேணுவா? வச்சு பல்லையெல்லாம் பேத்துருவோம் பாத்துக்கா. நேத்துக்கு கனிக்கு தங்கச்சி எனக்கு மெசேஜ் பண்ணான். பரவாயில்லையே, அக்காவும் தங்கச்சியும் ஜாலி தானே. சில நேரம் எல்லாம் மச்சான் எனக்கு ஆப்போசிட்ல நிக்கவங்களா பல்லாருன்னு அடிச்சிடலாம் போல இருக்கும். வாய்க்குள்ள இருந்து பல்லுதான் வெளியே வந்து உள்ள பாத்துக்கா. ஒன்னும் வாய்ப்பு இல்லைன்னா எங்கள்கிட்ட கோவப்பட்டுருங்க. ஆமாவ தங்கச்சி உனக்கு எதுக்கு மெசேஜ் பண்ணணும்? மெசேஜ் பண்ணி ரேணுக்கு நம்பர் கேட்டா. அவ எதுக்கு ரேணுக்கு நம்பர் கேட்கணும்? கனி ரேணுக்கு நம்பர் கேட்டா கூட ஓகே. எனக்கு என்னமோ ரேணுவால தான் கனி என் கூட பேசாம இருந்தான்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற? கனிக்கு டைரி எழுதுற பழக்கம் உண்டு. என்கிட்டயே ஷேர் பண்ணாத விஷயத்த அவ தங்கச்சிட்ட கண்டிப்பா அவ போய் சொல்லியிருக்க மாட்டா. ஏதோ ரேணுவை பத்தி அவ டைரியில எழுதி வச்சிருப்பா. அத அவ தங்கச்சி பாத்துட்டு தான் அவ நம்பர் கேட்டிருப்பா. எப்ப ரேணு வருவான்னு இதுல பாத்துட்டு நிக்கேன். வந்ததும் என்ன யாதுன்னு எல்லாம் யோசிக்கதே கிடையாது. பலார்னு தான் வாங்கி கெட்டுவா. கனி இவ்வளவு டிஸ்டர்ப் ஆனதுக்கு காரணம் ரேணுன்னு தெரிஞ்சதுன்னு வை. இன்னைக்குதான் இவ கடைசியா இந்த காலேஜ்ல படிக்க நாளா இருக்கும். ஆதி, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா? என்ன? இல்ல, அன்னைக்கு அந்த ரூம்குள்ளாடி மாட்டி ரேணு ஒரு பிரச்சனை பண்ணா இல்ல, அதுக்கு என்ன இப்ப?
பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது நீ ரேணுவை காட்டி கொடுக்கவே இல்ல. சிசிடிவி பார்த்து காலேஜ்ல உள்ளவங்க கண்டுபிடிச்சதுதான். ஆனாலும் ரேணு லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு அவளை நானே கல்யாணம் பண்றேன்னு சொன்னேன்ல. இப்ப எதுக்கு அவளை இவ்வளவு வெறுக்க? இப்ப மட்டும் இல்ல, அப்பவும் அவ மேல எனக்கு வெறுப்பு தான் இருக்கு. யாருக்கு வேணா யார் மேல வேணா ஆசை வரலாம், அதை வெளிப்படுத்துறதும் தப்பு இல்ல. ஆனா டார்ச்சர் பண்றா பத்தியா, அப்போல இருந்தே இப்படிதான். என் கூட எந்த பிள்ளைகள் பேசினாலும் அந்த பிள்ளைய போய் திட்டி விட்டுருவா. ஆனா என்ன, இவன் என்ன ரேப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி என்ன கேவலப்படுத்தினான். அவங்க அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு தான் எனக்கு பாவமா இருந்து தலை குனிஞ்சு நின்னாவ, நம்ம பொண்ணு லைஃப் இப்படி ஸ்பாயில் ஆயிட்டே அப்படின்னு. அவங்க கிட்ட போய் உங்க பொண்ணு இந்த மாதிரி நாடகம் ஆடினான்னு சொல்லும் போது எவ்வளவு வருத்தப்படுவாவ. அது மட்டும் இல்ல, அத்தை மட்டும் இல்லனா அன்னைக்கு உள்ள என்ன நடந்துன்னு யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாவ. கேமரா செக் பண்ணி உள்ள நடந்ததை பார்க்கும்போது அவங்க அம்மா என்னமா கதறினாங்க தெரியுமா, இப்படி ஒரு பிள்ளைய நான் பெத்து வச்சுட்டேனேன்னு. ஒரு பொண்ணுக்காண்டி ஒரு பையன் இவ்வளவு பண்ணுவான், ஆனா பையனுக்காண்டி இவ்வளவு கேவலமா இறங்கிட்டாளேன்னு என்னமா அழுதாங்க. அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளவு பாவமா இருந்து அதான் அமைதியா அன்னைக்கு போயிட்டேன். அன்னைக்கு என் மனசுல யாருமே இல்ல. அன்னைக்கு ரேணு அம்மா அழுதது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ கனியை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கே தெரியும். எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் நான் படிப்பு கோட்டை விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா கனியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல, கொஞ்சமா டிஸ்டர்ப் ஆனாலும் படிப்பை தான் கோட்டை விடுவா. அதனாலதான் நான் கனிக்கிட்டே சொன்னேன், இப்ப எனக்கு எதுவும் பதில் வேண்டாம், நீ படிச்சா மட்டும் போதும் அப்படின்னு. உண்மையா சொல்றேன் சிவா, அவ படிப்பு அஃபெக்ட் ஆவதுக்கு ரேணு காரணமா இருந்திருந்தாள்னா நாளையில இருந்து ரேணு காலேஜுக்கு வர மாட்டா. அண்ணன் ஆதி அந்த கேட்ல நிக்கிறான், நான் போய் பேசிட்டு வரவா? நான் என்னைக்குமே நீ அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னது இல்ல கனி. அப்படி இருக்கும்போது திடீர்னு எதுக்கு ஆதிக்கிட்ட போய் நான் இனிமே அவன்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன்? ஆதி கூட நான் பேசிட்டு இருக்கும்போது கூட எதுவுமே டிஸ்டர்ப் ஆகல. ஆனா தேவையில்லாம பேசாம இருக்கும்போது அப்செட்டா இருக்கு, படிப்பே அஃபெக்ட் ஆகுது. ஆதி என்னோட ஃப்ரெண்டு, நான் எதுக்கு யாரையோ பார்த்து பயந்து பேசாம இருக்கணும்? யாரை பார்த்து பயந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒழுங்கா படிக்க மாட்டேன்னு நினைச்சு பேசாம இருந்தேன். இப்பதான் புத்தி சரியாச்சா? நான் போய் பேசிட்டு வரட்டா? ம். ஒன்னும் இல்ல, அன்னைக்கு ஒரு புக் வாங்கி தரேன்னு சொன்னாரா, ஏதோ கோவத்துல அதுக்கெல்லாம் எங்க அப்பா இருக்காங்க அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டேன். நான் படிக்கிறதுக்கு எனக்கு ஆதி எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு, தேவையில்லாம அன்னைக்கு கோவப்பட்டுட்டேன். சரி போயிட்டு வா. நீ 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, அதுக்குள்ளால நான் வந்துடுறேன். இல்ல நீ பேசிட்டு அப்படியே கிளாஸுக்கு போ, நான் போய் உங்க மேம பார்க்கலாம். நீ தனியா வா. ஏன் தனியா போனா பேச மாட்டாவளா? எதுவும் சொல்ல மாட்டாவ. என்ன கேட்பாவனா, வீட்ல ஏதாவது பிரச்சனையான்னு மட்டும் கேட்பாவ. ஒண்ணும் இல்ல, இனிமே நல்லா படிப்பான்னு மட்டும் சொல்லு. ம். ஏக பாய். என்ன கிளாஸுக்கு போகலையா? அவ மேம பாக்கிறதுக்கு நீங்க எதுக்கு அவள முன்னாடியே துரத்தி விட்டியா? அவன் ஆதிக்கிட்ட பேசுறேன்னு சொன்னா அதான் போன்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு? இனிமே நான் போய் அவங்கள பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போவேன். முதல்ல சொல்லிட்டேங்க, ரேணுவை பார்த்து கோவமா எதுவும் பேசாதுங்க. பேச மாட்டேன் போதுமா? அவளை பாக்கிறதுக்கெல்லாம் நான் இப்ப போகல. நீ கிளாஸுக்கு போறியா இல்லன்னா என் கூட ஹாஸ்பிட்டல் வரியா? போறேன். பணம் எவ்வளவு தூரத்துக்கு தான் தேவைன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். தெரியாததுனால இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் சொல்லி கொடுக்கட்டு. ஆதி நான் கிளாஸுக்கு போறேன். ஆதி சொல்லு. கோவமா? இல்ல, என்னன்னு சொல்லிட்டு போ. அதான் அன்னைக்கு சொன்னீங்கல்ல, நான் என்னைக்கு பேசுறேனோ அதுக்கப்புறம் பேசுவீங்கன்னு. இப்பதான் நான் பேசிச்சலாம், அதுக்கப்புறமா அங்க திரும்பி நின்னா என்ன அர்த்தம்? இப்ப என்ன? கோவமா? எதுக்கு? அன்னைக்கு கோவப்பட்டு பேசினேன்ல. என்னால உங்க படிப்பு ஸ்பாயில் ஆயிரம் நினைச்சிருப்பீங்க, அதனால கோவப்பட்டு பேசிருப்பீங்க. இதுல என்ன இருக்கு? சாரி. பரவாயில்ல. இனிமே யார் சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் பேசுவேன். ஆஹா, அப்படி என்ன நடந்துட்டு? பேசாம இருந்தா படிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா பேசும்போது கூட நல்லா படிச்சுட்டு தான் இருந்தேன். இப்பதான் படிக்காத மாதிரி ஒரு ஃபீல். நான் கேக்குறேன், தப்பா நினைக்காத. ரேணு எதுனா உன்கிட்ட சொன்னாளா? இல்ல. என் மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்லு, ரேணு எதுவுமே உன்கிட்ட சொல்லலன்னு. எனக்கு இந்த ப்ராமிஸ் மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல ஆதி. அது மட்டும் இல்லாம நான் யார் மேலயும் இது வரைக்கும் ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன்ல, இனிமே பேசுவேன்னு. அப்படியே இருக்குமா இப்படியே இருக்குமான்னு எயோசிக்காதுங்க. சரிம்மா சரி. அன்னைக்கு ஒரு புக் வாங்கி தரட்டான்னு கேட்டீங்கல்ல, அதை வாங்கிட்டு வாங்க. ஏன்டே உங்க அப்பா இப்ப வாங்கி தரலையா? இனிமே ஓவரா தானே கிண்டல் பண்ணுவீங்க. வேற அன்னைக்கு அந்த பேச்சுல பேசுன. வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டேன்ல. சரி, நீ கிளாஸுக்கு போ, நான் வரேன். இங்க யாருக்கு வெயிட் பண்றீங்க? ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்றேன், போதுமா? நீங்களா? ஆமா. ஏன் நாங்க எல்லாம் பொண்ணுக்காக வெயிட் பண்ண மாட்டோமா? நல்லா வெயிட் பண்ணிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். பிரேக்ல பார்க்கலாம். பை.